ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு D4 Uncut. இன்றைக்கி பட்டையா டே 2ல் இருக்கும். இதான் கவர்மெண்ட்டு பஸ்ஸு பட்டையாக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நேராக டைகர் பார்க் போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி இத்தனைக்கும் வீக்கெண்டு கிடையாது. டைகர் பார்க்குக்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம். என்ன விலை, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ டிக்கெட் யார் டைகர்கிட்ட போகிறீங்களோ அவங்ககிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிடுறாங்க. எதுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு. இந்த இடத்துல டைகர் சாஃப்ட் டாய்ஸ் ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டு திகுடு முகுடாக இருக்குது. இதுதான் பார்க்குக்கு உள்ளே போகிற டிக்கெட்டு. எடுத்தாச்சு, இனிமேல் உள்ளே போக வேண்டியதான். இது ஸ்மால் டைகரு. மேக்ஸிமம் ஸ்மால் டைகரை பார்த்திங்கன்னா போதை கொடுத்து படுக்க வச்சிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எந்திரிச்சு கூட பார்க்க மாட்டேங்குது. இந்த இடத்துல உங்கள் டோக்கன் நம்பர் எப்போ ஓப்பன் ஆகுதோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸ்மாலஸ்ட் டைகர்லலாம் ஷூஸை வெளியே கழட்டிட்டு தான் போனோம். கையை கட்டு. இது டைகர் முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். மூஞ்சி முன்னாடி நிற்கக்கூடாது, ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாது, தூக்கி விளையாடக்கூடாது, ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாது. திவ்யா வரலன்னு சொல்லிட்டா, பயமாக இருக்கான் ரொம்ப. அதனால் நான் மட்டும் போகிறேன். இவர் விட்டா டைகர் முதுகில் ஏறி படுத்துருவார். அப்படி சாஞ்சிட்டு நிற்கிறாரு டைகர் பின்னாடி. நம்ம பார்க்க போகிற டைகருமே சொங்கி போய் தான் இருக்குது. இவனை எழுப்பி விட்டான். நல்ல வேளை இவனை மேலே இருக்கிற கோவத்தில் என்னையே பரண்டாமல் போச்சு. இப்போ தான் எந்திரிச்சு தூக்க கலக்கத்தில் இருக்குது. அதனால் என்னை ஒன்றும் பண்ணலை, தொட்டாலும் ஒன்றும் பண்ணலை. தொட போகிறேன். பின்னாடி பம்மில் இருந்து தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏதோ ரியாக்ஷன் இருக்கா என்ன ஏது, பயமாக தான் இருக்குது. Can I catch the tail? வாழை தூக்கி அடிச்சிருச்சு. நான் கூட கடிச்சிருவோன்னு நினச்சேன், தப்பிச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த டைகர்கிட்ட போவோம். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் டைகர் மாதிரி இருக்குது. அப்பா ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு.
இறங்கி கிடக்கு இந்த டைகரு, தூங்கிட்டு இருக்கு, குடும்பத்தோடு இருக்காங்க. இது என்னோட டைகரஸஸ். பேசு டைகர் கூட. ஹலோ. எவ்வளவு பெரிய டைகரா இருக்குன்னு டாடி இந்த டைகரை தான் போய் தொட்டு தந்திருக்காரு. You can do selfies here, see? That's probably why they call it a selfie. Video. Cool, now you've got a good shot of his head. That's a good shot. அடிச்சிடாம பயப்படுது உன்னை பார்த்து. கிட்ட எந்திரிச்சிருச்சு. உட்காரு உட்காரு உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. தண்ணி குடிக்குது அவ்வளோ. டொக்கு டொக்கு டொக்குன்னு கண்ணாடி அடிச்சின்னா உடச்சிட்டு வந்துடும். அதெல்லாம் ஆன்லைனில் சீப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே போடணும் போடும். அடுத்து டைகர் பார்க்லேருந்து நேராக கிளம்பி பட்டையா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 200 பாட்டு. உள்ள ஏகப்பட்ட கடைகள், அப்புறம் நடன டான்ஸு எல்லாமே வரிசையாக இருந்துச்சு. போட்லேயே லோடு ஏற்றுறதா இல்லை குப்பத்தட்டி போட்டான்னு தெரில. முந்தி காலத்தில் மீனவர்கள் யூஸ் பண்ண ஜாமான்கள்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோக்கு வச்சு மீனெல்லாம் வெயிட்டு போடுற இடம் போல. இங்கேயும் ஸ்கார்பியன் அப்புறம் மேன்டிட்ஸ் எல்லாம் விற்றுது. இங்கே முதலையோட ரிப்ஸை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 50 பாட்டு ஒரு ரிப்பு பீஸு. அதை திவ்யாவை டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. தாய்லாந்து கொடியை வரைச்சி குத்திட்டாங்க அதில். இந்த ஐஸ்கிரீமை பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டாகு கேட் மாதிரி மேக் பண்ணி அதுக்கு ஒரு தொப்பியை வச்சு ஐஸ்கிரீம் ஆக்கியிருந்தாங்க. பிள்ளைகளெல்லாம் ஃபிஷ் பால் அன்லிமிட்டெட் டைம்ன்றதுனால இங்கேயே விட்டுட்டு பேரண்ட்ஸ் சுற்றிட்டு வந்து கூப்பிட்டுக்கிடுவாங்க போல்.
ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருந்து நேராக புத்தா மவுண்டனுக்கு போகிறோம். கிங் பூமி போல் தான் இந்த மவுண்டன் இருந்த இடத்த புத்தா ஸ்டாச்சுவை என்கிரேவ் பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் டான்ஸ் ஆடுங்க, ரீல்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடுதுவியா? திக்கிடு திங்குன்னு நீங்களும் பெல் பாட்டம், அவளும் பெல் பாட்டம்மா. 2 பேரும் கண்ணாடி போட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் எங்கே இருக்கீங்க? அடி ரீல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சிக்கிடுச்சு செக்கிடுச்சு சிக்கிடுஞ்சா. அவரை பாருங்க வீடியோவோட. இதுவும் ஆகுது. பல்கா டூரிஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த குவாச்சிச்சாம் புத்தாலையும் ஊதுபத்தி பொருத்தி வைக்கிறது வழக்கம். டேடியை தான் ஊதுபத்தியும் மெழுகுவர்த்தியும் பொருத்தி வைக்கிட்டு இருக்காரு ப்ரே பண்ணி. அப்புறம் அந்த புத்தா மேலே கோல்டன் ஃபாயிலை பூசிக்கிட்டு இருக்காங்க. பூசி ப்ரே பண்ணி அதை அவங்க சொன்னோம்னா விஷயம் நடக்கும். இல்லையா அடுத்து அங்கேருந்து அப்படியே ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரீ டவுன் பட்டையாவுக்கு வந்திருக்கோம். பட்டையா நைட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. பட் தென் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது. எல்லா கலர் கல்லும் இங்கே கிடைக்குது. மெமரி கார்டில் ஏற்றிக்கலாம். மைக் ஷாப்பிங் மாலுக்கு முன்னாடி நிற்கிறேன். இன்னைக்கு ஷாப்பிங் ஒரு அள்ளுன்னு அள்ளி எடுத்தாச்சு. எவ்வளோ வாங்கிட்டேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் அள்ளியாச்சு. இந்த பஸ்ஸை பாருங்கள், தாய்லாண்டு டபுள் டக்கர் ஃபேன்சி பஸ். எஸ், திவ்யாவும் அள்ளிட்டா, நல்லா அள்ளி விட்டா.
நாளைக்கு பட்டையாவிலேருந்து ஃபூக்கட் போகிறோம். அடுத்த vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரையும் பை ஃப்ரம் D4 Uncut.